மக்களே நம்ம இது முன்னாடி செலிப்ரேஷன் இப்போ இதுதான் வந்து லாவா சிக்கன் பிளேஸ் மகளே நாங்க வீடியோக்குள்ள போலாம் நேற்று செம்மையா இருந்தது தான் நான் அந்த பார்க்குக்குள்ள போயிட்டு ஆனால் இப்போ நம்ம வந்து கிரியேட்டிவ்ல இருக்கோம் சூப்பராக இருக்கு நடந்தோம் ஓகே நான் பார்க் எஸ்கேப் பண்ணிட்டோன்னு ஒரு செலிப்ரேஷன் ஹோஸ்ட் பண்ணலாமா முதல்ல இதெல்லாம் ஒடிக்கணும் ஆதியாஸ்டி ஆண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மக்களே பவரான டீ இப்போ பாட்டாங்களா நாங்கள் கூமாயா கட்டியிருக்கோம் ஓகே சரி நான் ஓல்டு கொடுத்துனுறேன் நீ அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடு மக்களுக்கு இப்போ வந்து எதெல்லாம் புதுசாக பண்ணிடுன்னா முதல்ல குமாயா பிளேஸ் ஜம்ப் ரோப்பு ஸ்குட் கேம்லே கீழே வந்து எங்களோட டால்ஃபின் கொண்டு ஓர்க்கா கொண்டு 2 ஓர்க்கா தான் இருக்குது யான்னு தெரில இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க இது வந்து தர்ஷனு என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தேன் இப்போ வரமாட்டேன் ஏன்னு தெரில அதுக்கப்புறம் இது லைட் ஹவுஸு பாயாஞ்சி போயிடுச்சு இப்போது ஏன்னா லைட்டே இல்லை இப்போது ஏன்னு தெரில அதுக்கப்புறம் எங்களோட ட்ரீ ஹவுஸ் வந்து மேலே வந்து ஃபயர் ஆயிடுச்சு கீழே வந்து இந்த சாய் வந்து ஃபயர் ஆக்கிட்டான் அதனால் இது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது அந்த சாய் கிளியர் பண்ணுவோம் அதனால் வந்து உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோரை பண்ண வேண்டிய டைம் வந்து இருக்குது சார் ஏதோ ஒன்று சீக்கிரட்டாக என்ட்ரன்ஸ் இருக்குமையா மகளே நம்ம நார்மலான வழியிலே போகிறோம் சும்மா சொன்னேன் வச்சுட்டு போகலாம் ஏய் மேலே வழியா வாடா நோ வியூவர்ஸ் அப்படி தான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஓகே மக்களே வந்து நம்ம அப்படியே மேலே போயிருந்தா நியூ ட்ரீ ஹவுஸில் இது இருக்கும் வரலாம் ஓகே இது வந்து நியூ ட்ரீ ஹவுஸ் இது வந்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற இடம் எது இவ்வளோ சேர் இருக்குன்னு கேட்காதீங்க அடுத்தது இதுதான் நாங்கள் 2 பேரோட கேமிங் இடம் எந்த தான் அட போங்க இதில் எங்கள் 2 பேரோட கேமிங் இடம் இது என்னோடய ரூமு அப்புறம் சும்மா டிவி பார்ப்பேன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த சாயோட ரூமை அவனை ரெடி பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் இதுதான் அவங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்குது புதுசாக நான் இருங்க ஓகே லாஸ்ட் ஃப்ளோர் அந்த ஃபைனல் ஃப்ளோர் எங்கடா போகிறோம் சாய் ஒழுங்காக கட்ட சொன்னால் அது அப்படி தாண்டா வருது அதுக்கு மேலே ஒழுங்காக வர மாட்டேங்குதுடா சரி இருங்க ஓகே மகளை இந்த இடத்துல ஒழுங்காக வரல ஆனால் இந்த இடத்துல ஒரு படியை போட்டுலாம் நீங்கள் பாகாத மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன கிட்ஸ் இடம் இந்த இடத்துல நிறைய பூலாக இருக்குது இதுதான் அப்புறமா ஃப்யூச்சரில் ஒன் பீஸில் இருக்கிற மாதிரி பார்க்கலான்னு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஹியூஜ் ஒன் பீஸ் ஃபேனு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாயலாக லைட்டிங் போட சொன்னேன் அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல கோஸ்ட் லைட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து வைன்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அந்த கோஸ்ட் லைட் கண்டுபிடிக்கும் போகலாம் கச்சிச்சு இதோ இங்கே இருக்குமா இல்லை இது எப்படி எதுக்குன்னு தெரில ஆனால் கோஸ்ட் லைட்டு மறைஞ்சு போகும் அதுக்கப்புறம் இந்த ட்ரீ ஹவுஸோட டூர் அவ்வளோதான் மகளே என்ன ஏதோ ஒன்று ஷோ பண்ணுற மாதிரி ஞாபகம் இருந்துச்சு ஓகே மகளே இப்போ வந்து அந்த மாதிரி வந்து ட்ரீ ஹவுஸ் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு சின்னதாக இருக்குது ஒரு சின்ன இடம் எமர்ஜென்சி எக்ஸிட் ஐயோ டீ அச்சா ட்ரீ ஹவுஸ் டீயை பிடிச்சி வச்சேன் எமர்ஜென்சி எக்ஸிட் லா 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 இது சூயா லா 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 வா டீ ஹவுஸ் டீ பிடிச்சி நிறுவனம்னாக்கு வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா இது எப்படின்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படின்னா இது இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு பிஸ்டன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல நிறைய இருக்கும் மக்களே உங்களுக்கு தெரியாது இன்னமும் நாங்கள் இந்த எந்த வீடியோலையும் இது இடத்த காமிச்சிட்டே கிடையாது அதுதான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் மித்திலேஷ்து அவனுக்கு ஆர்மியாவை பிடிக்கும்னு அவனுக்கு ஒரு வீடு கட்டணும் அது எந்த வீடியோவும் காமிக்கல அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனோம் அதுக்கப்புறம் எவனில் இது காமிச்சுமான்னு தெரில ஆனால் எவனில் இப்போ புதுசாக டால்ஃபின் ஒர்க்காக வந்துருக்குது இதுதான் வீடு இதுதான் ஃபேனோட வீடு என்ன பண்ணிங்க அந்த தட்டில் அவங்க வீடு ஆனால் வீடு ரொம்ப ஓகே இது ஒரு பாத்ரூம் கிச்சு பாத்ரூம் இது அதுக்கப்புறம் மிலிட்ரி ரொம்ப பிடிக்குதுன்னு இந்த இடத்துல ஒரு மினி ஃப்ரீ ஃபயர் கட்டியிருக்கேன் ஹெட் ஷாட் ஆனால் அது ஏதோ ஒன்று எரிஞ்சு போயிடுச்சு
அதுக்கப்புறம் இதுதான் பிரான்ச் ரேங்க்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவனுக்கு ரூட்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எரினா. அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடம் இன்னும் அடையல, பாதியிலே இருக்குது. இந்த வழியாக வந்து இதே இந்த கலராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக அப்படியே கீழே இறங்கினே வரணும். இறங்கினே வந்தால் ஒரு இடம் இருக்கும், அதுதான் மிக்கிலேஷோட பெட் அனிமல். மிக்கிலேஷோட பெட் அனிமல் தான் அவனை சண்டை பண்ணுற இடம்டா. ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா எப்படி சீனா கட்டிக்கன்னா கஷ்டப்பட்டு நான் கட்டினேன். அதனால் இந்த இடம் மொத்தம் உண்டில்லடா மித்திலேஸ்தரா. டால்ஃபின் என்னத்துக்கு சொல்லு ஓர்க்கா எந்து நான் கஷ்டப்பட்டு கட்டுனா உனக்கு பக்கடம். சரி மக்களே, இந்த இடத்துல ஏதோ ஷார்க் குஞ்சு சாய் இந்த இடத்த ஃபஸ்ட்டு வரும்போது பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணனா கண்டுபிடிச்சேன்னா இந்த ஷார்க் உண்டு. இன்னும் ஷார்க் அப்படி இருந்தது. அதனால தான் கிரேட் வைத்த ஷார்க் ஆரை பேபி. ஏய் 2024 2023 அது. ஏய் 2024 தாரா 2024 to 2025 அந்த சைன் போர்டு அப்படியே இருக்கு. சைன் போர்டில் எழுதி அப்படியே உடச்ச கூட அப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் போட் டாக். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் ஆனாலே வெல்கம் டு அர்ஷா கேமர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எங்களோட சீக்ரெட் பேஸ். இதுக்கு அடியில் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த வழியாக அந்த உட்டை வழியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி போனோன்னா வந்து இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா, இது சீக்ரெட்லாம் இருக்கும். அந்த அர்ஷா இது ஃபுல்லாக எள்ளு மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் எள்ளு போகிற வழி தான். ஆமாம், வெல்கம் டு அர்ஷா கேம். ஆமாம், நான் கேமிங் ரூமில் எள்ளு இருக்கா எள்ளு. அதுக்கப்புறம் கிளிச்சிங் ஏரியா காமிச்சியா? ஓகே காய்ஸ், இந்த லாவா வழியாக போயிட்டு கடைசியாக இந்த எள்ளுங்கிற போர்டு வழியாக வந்தடா படாமல் லாவால் படாமல் யோ 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 கண்ட்ரோலே வர மாட்டேங்கியா? அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். யோ 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 கேஸ், இந்த ரூட் வழியாக வந்தேன்னா ஒரே இருட்டாகுது. அவங்க போனால் வெளியே வர முடியல. ஓகே மகளே, இதுதான் உண்மையான ஹெல்லு. ஏய் அப்படிதான் அது தப்பான ஹெல்லு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிணறு 2-3 பேர் தண்ணி குடிக்கணும். அது முன்னாடி சொல்ல மாட்டேன். இது தப்பான வழியில் போனால் யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் இதுதான் எல்லோட பாத்ரூம், நல்லா ஒரு குளிக்கிற இடம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளிக்கிற டாய்லெட் வச்சு ஆய போகிற டாய்லெட்டு. அதுக்கப்புறம் ஏதோ இருக்குது. இப்படிக்கா வந்தோன்னா ஒரு பெரிய இடம். அங்கே ஒரு மாட்டை அடைச்சி வச்சிருப்பானே, எங்கே அதை? அதான் செத்துச்சு. ஓ கீழே வெளியே வச்சிட்டியா? ஆமாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் இன்ஃபினிட்டி மீட். இந்த பக்கம் திரும்பியாக போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டேன். எப்படி அந்த மாதிரிடா இந்த இடத்துல தான் அந்த மாடு இருந்தது. அந்த மாட்டை அசா கொண்டுட்டான். ஒரு உயிரை போட்டுட்டான். ஆமாம், பின்ன ஹெல்லுக்கு வந்து கொல்லாம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இதான் எங்களோட கிளிச் ஏரியா. இந்த மாதிரி கிளிச்சான லாவாலாம் இருக்கும், அப்படியே ஃப்ளோட் ஆகின்னு இருக்கும். யோ 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 இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கே எனக்கு பயமாக இருக்கு, ஏன்னு தெரில. இதோ மேலே வந்துட்டு கரெக்டாக இந்த ரூட்டுக்கு போகணும். யோ யோ கிளிச்சிட்டு ஏரியா கூட போகணும். இதான் அந்த கிளிச்சிட்டு ஏரியா காய்ஸ். பார்த்தீங்கன்னா அரலாவாதான் இங்கே எல்லாமே. முழு லாவான்னு இங்கே எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன பிளேட் லாவாதான். இந்த இடத்துக்கு விட்டு வெளில போனால் ஒரு தடவை மேலே அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த இடத்த மென்ஷன் பண்ண மாட்டேறா. இதோ இந்த இடத்துலேருந்து போயிட்டு இந்த இடத்துல நேராக போனால் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இதுதான் ஹெல்லோட பாட் பண்ணுவாங்க, பாட். அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல் மக்கள் இது வந்து எங்களோட பழைய வீடாக இருந்தது. ஆனால் இப்போ ஹெல்லுக்கு மாட்டிட்டோம். இது உள்ளே வரும்போது என்டர் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு தடவையாக அண்ட் அதுக்கப்புறம் சுவிட்ச் நான் ஒரு சீக்ரெட் ஏரியா வச்சுருக்கேன் காய். இந்த வழியாக வந்தோன்னா சும்மா கண்ணா பின்னா பார்த்தீங்களா சீக்ரெட்டு.
ஆனால் இது ஒரு லூப், இது லூப்புக்குள்ளே மாட்டி இன்னும் திருப்பி எப்படி வெளில வருதுன்னு எனக்கு ரூட் தெரியாது. ஆல்ரெடி காமிச்சு தரா இந்த ஒரு லூப் கைஸ். அதுக்கப்புறம் இதுதான் கெஃபே மக்களே. இதில் வந்து இந்த நிறைய பேர் மாட்டிக்கின்னு இது உள்ள இது வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய சோஃபா ஆச்சு, அது வந்து காஃபி ஆச்சு, மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பான் கேக்கு, அதுக்கப்புறம் இது வந்து லேஸ் சிப்ஸு, அதுக்கப்புறம் இது பீஸா, அதுக்கப்புறம் இது வந்து அன்ஃப்ளேவர்டு பீஸா, அதுக்கப்புறம் கேக்கு, அதுக்கப்புறம் சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் எந்த வழியோட போகிறது திருப்பியும் எந்த வழியோட போகிறது எனக்கு இது தெரியும். லூப்பில் காய்கறி லூப்பில் மாட்டிவிட்டோம். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியாது, ஆனால் இதுதாங்க மெமரி பிளேஸு. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று கட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கப்பில் ஒரு மாதிரி உத்து மாதிரி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரெட் லைட் க்ரீன் லைட் பட்டனு நான் வந்து ஓட்டு போட போகிறேன். எதுக்கு போட்டு போடலாம், நான் கேமை கண்டினியூ பண்ணிட்டு ஓட்டு போட போகிறேன், நான் கேமை எந்த பண்ணதுக்கு ஓட்டு போட போகிறேன். அதுக்கப்புறம் இதுதான் காட்டு பிளாக், காட்டு மாதிரியே இருக்கும். அடுத்தது இதுதான் டைமண்ட் ஸ்டேர்ஸு, அது இருக்காது கேமில், நாங்கள் தான் பண்ணோம். என்ன யாரும் உள்ள மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சாயோட டாய்லெட்டு. அதுக்கப்புறம் இது என்னதுன்னே தெரில. அதுக்கப்புறம் இதுவும் என்னதுன்னே தெரில. அதுக்கப்புறம் இதுதான் வெட்டிங் கேக்கு சாய் பண்ணுது. அடுத்தது இதுதான் காஃபி. அடுத்தது இது வந்து திருநூறு, அதோட கொஞ்சம் பெரிய திருநூறு. அதுக்கப்புறம் ஒரே இருக்கிறதுல இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது சின்ன திருநூறு. ஆக்சுவலி காய்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதுதான் மீல்ஸு. அடுத்தது இதுதான் சாண்டா கிளாஸு, எப்படி செம்மையாக சாண்டா கிளாஸு. அடுத்தது இதுதான் கப்பு, இன்விசிபிள் கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கிஃப்ட்டு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி சாண்டா கிளாஸும் கிஃப்ட்டு பண்ணுறையா இந்த வழியாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதுதான் ஃபுல்லாக கிஃப்ட் பிளாக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இதுதான் சாயோட கேமர் டாய்லெட்டு. கேமர் டாய்லெட்டுன்னு சொல்கிறான் ஏன்னு தெரில, எதுக்கு கேமர் டாய்லெட் சொல்கிறான்னு. ஏன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்க்க எனக்கு கீபோர்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ சின்ன பிளாக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சல் தெரியுதா மகளே, அதுதான். அடுத்தது இதுதான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டாய்லெட்டு. எப்படி தெரியலையே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா, இவ்வளோ சின்ன டாய்லெட்டு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து பெரிய கிஃப்ட் பாக்ஸு சாய் பண்ணால். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன டிவி. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லாப்ஸு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ரெட் அண்ட் க்ரீனு ஒயிட்டு சோஃபா. அதுக்கப்புறம் இது கிளே பிளாக் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது ஒரு ஃபர்னிச்சரு. ஃபர்னிச்சரில் கிளே பாக். இது அஷாத லூஸ் மாதிரி செஞ்சான். இதுதான் வந்து கரண்ட் காம்போ. இது வந்து டியூப் லைட்டு, இதுவும் டியூப் லைட்டு. அதுக்கப்புறம் அது வந்து ஆஃப் ஸ்லாப். இது வந்து சாண்டா கிளாஸோட எல்லா வருஷனும். சாண்டா கிளாஸ் மட்டும் இதெல்லாம் பார்த்து தூக்கு போட்டு. அதுக்கப்புறம் இதுதான் சேர்ஸ். அதான் மகளை இந்த இடம் முடிஞ்சிச்சு மெமரி பிளேஸ். அதுக்கப்புறம் போனா என்னோட பூமிக்கு தான் வரணும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இது கண் இல்லாத சாண்டா கிளாஸு, நார்மல் சாண்டா கிளாஸ், பூமி கால் இல்லாத சாண்டா கிளாஸ், உடம்பு இல்லாத சாண்டா கிளாஸ், பூமி கட்டது வந்து முடி இல்லாம சாண்டா கிளாஸ். ஓகே மகளே, நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பேனரு, இந்த பேனர் வழியா இந்த வழியா போனா வந்து இப்படிக்கா திருப்பி இப்படிக்கா வந்தோம்னா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேமு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 6 பேர் இந்த வந்தோன்னா வந்து நம்ம வந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்குது சாய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு இப்படி போனால் திருப்பி டீ வரும். திருப்பி தலைமலை வச்சு டப்புன்னு இவ்வளோ தூரம் வந்து திருப்பி கீழே போயிட்டு இந்த கீழே வந்தோம். இங்கே ஒரு ஸ்டேஜ் வரணும் ஒன்றிட்டு இருக்குது. இந்த கீழே மாட்டிக்கிட்டா கீழே வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சீக்ரெட் ஏரியா இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி கட்டினேன். எரிச்சதுக்கு அப்புறம் நாங்க இப்போ வேற மாதிரி கட்டியிருக்கோம். இந்த இடத்துல நிறைய வரணும் ஆஃபீஸ். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு சீக்ரெட் பேஸ். இதான் டிசாஸ்டர் ஏரியா, சயின்டிஸ்ட் லேபு இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், இது அழுத்தினா அவ்வளோதான். இது அழுத்தினா நாங்கள் மேலே வருவோம். இதுதான் எல்லோரும் சாப்பிட்ற பிளேஸு. இந்த இடத்துல யாராவது டாய்லெட் போவாங்க, உட்காருவாங்க, சேரு. இதுதான் அவங்களோட பெரிய பெரிய 2-3 செக்யூரிட்டிஸ் கேமரா சாய் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஓட்டைக்குள்ளே போகணும், சாய் பண்ணு இவ்வளோ சின்ன ஓட்டை. அதுக்கப்புறம் போயிட்டு இதுக்குள்ளே போனால் சயின்டிஸ்ட் லேபு. இந்த இடத்துல ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தொட்டாலே வர வேண்டியது.
என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய் இந்த இடத்துல ஓர்க்கா எங்கடா? ஓர்க்கா அதுதான்டா செத்து போயிடுச்சு. மேலே கேஸ் இல்லாமல் இருக்குதா? ஐயா எங்கடா ஓர்க்கா? ஐயா எனக்கும் தெரியல. இந்த இடத்துல ஓர்க்கா இருக்க மக்களே. இந்த இடத்துல ஏன்டா ஒன்று கூட உயிரோடு இருக்காதாண்ணா? எவனுக்கு தெரியும்? அதான் போய் செத்து. ஓ இருக்குடா, டால்ஃபின் இருக்குடா. ஒருக்கா தூக்கு போட்டுச்சு போல தண்ணியே இருக்க முடியாமல். டால்ஃபின் தூக்கு போடலாம் பரவாயில்லடா, நான் உயிரோடு இருப்பேன்டா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்குது. ஐயோ போயா, இதுக்கு என்ட்ரன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. மகளே ஏதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.